So what is the asymptotic value for the recurrent solution? T of n is equal to 2 times of T of n divided by 2 plus 1. So இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர், ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் log n, ஆர்டர் ஆஃப் n log n. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவைடர் கான்கர் ஈக்குவேஷன். ஸோ டிவைடர் கான்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சரிங்களா, ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வந்து ப்ரீவியஸ் டைம் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அதான் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்கரன்ஸ் ரிலேஷனா என்ன அப்படின்னா டி ஆஃப் என் வந்து ப்ரீவியஸ் டேமை டிபெண்ட் பண்ணி இருக்கு, nth டேம் வந்து n-1th டேமை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அதுதான் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா டிக்ரீஸ் அண்ட் கான்கர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. சரிங்களா, இன்னொன்று வந்து டிவைட் அண்ட் கான்கர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ டிக்ரீஸ் அண்ட் கான்கர்னா என்ன அப்படின்னா டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் n-1 அல்லது n-2 இந்த மாதிரி சம்திங் மைனஸ் பண்ணுவாங்க. டிவைடர் கான்கர்ல எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா டி ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் n டிவைடட் பை 2 அல்லது டி ஆஃப் n டிவைடட் பை 3 அல்லது டி ஆஃப் 4 பை 8n இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹாஃப் ஆஃபா டிவைட் பண்ணா சம்திங் டிவைட் பண்ணாங்க அப்படின்னா அது டிவைடர் கான்கர், சம்திங் மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா அது டிக்ரீஸ் அண்ட் கான்கர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து டிவைடர் கான்கர் கேட்டகரியை சேர்ந்தது. சரிங்களா, ஓகே. ஸோ டிவைடர் கான்கர் ஸ்ட்ராட்டஜில இருந்தது அப்படின்னா அதாவது டிக்ரீஸ் அண்ட் கான்கருக்கும் டிவைடர் கான்கருக்கும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ல எழுதுறதா இருந்தால் அதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் தேரம் இருக்கு. ஸோ டிக்ரீஸ் அண்ட் கான்கருக்கும் மாஸ்டர்ஸ் தேரம் இருக்கு, டிவைடர் கான்கருக்கும் மாஸ்டர்ஸ் தேரம் இருக்கு. ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து டிவைடர் கான்கருக்கான மாஸ்டர்ஸ் தேரம் தான் நான் இந்த லெஃப்ட் பக்கத்தில் எழுதியிருக்கேன். சரிங்களா, ஓகே. ஸோ இதுல வந்து புக்ல வந்து 2-3 விதமா மாஸ்டர்ஸ் தேரம் கொடுத்துருப்பாங்க. நாங்க உங்களுக்கு வந்து இது வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் மாஸ்டர்ஸ் தேரம் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகே. இதன் பிரகாரம் என்ன அப்படின்னா டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் ஆஃப் டி ஆஃப் என் டிவைடட் பை பி பிளஸ் n பவர் டி அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருந்ததுன்னா இந்த மாஸ்டர்ஸ் தேரம் அப்ளிகபிள். பக்கத்துல லாக் n இருந்தது அப்படின்னா இந்த தேரம் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ பக்கத்துல லாக் n பவர் பி n இருந்தது அப்படின்னா இதுக்கான தேரம் வந்து வேற ஒரு தேரம் இருக்கு, அதை நான் இங்க எழுதல. இந்த லாக் n வந்தா காம்ப்ளெக்ஸா இருக்கும் மாஸ்டர்ஸ் தேரம். பட் ஆனா இது லாக் n வராத பட்சத்துல இந்த சிம்பிளிஃபைட் மாஸ்டர்ஸ் தேரம் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை இது கூட மேட்ச் பண்ணா என்ன கிடைக்கும்? a வேல்யூ இஸ் 2, b வேல்யூ இஸ் இந்த 2, d வேல்யூ இஸ் 1. ஏன் சார் 1 வந்தது அப்படின்னா d உடைய பவர்ல எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? d வேல்யூ வந்து என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ நம்ம இப்போ அதை வந்து எழுதியாச்சு. a வந்து இந்த 2, b வந்து இந்த 2, d வந்து பவர்ல இருக்கிற இந்த 1s. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாஸ்டர்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா d வேல்யூவும் லாக் பேஸ் b a வேல்யூவும் கம்பேர் பண்ணணும். சரிங்களா, ஸோ கம்பேர் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக் பேஸ் 2a அதாவது லாக் பேஸ் pa எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாக் b வந்து 2, a வந்து 2. ஸோ இது என்ன வேல்யூ கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ லாக் பேஸ் pa வேல்யூ வந்து 1, d வேல்யூ 1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஒன்னா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்ஸ்ல ஆர்டர் ஆஃப் n பவர் 1 காமனா இருக்கிறது பக்கத்துல லாக் n ஆட் பண்ணிக்கிடணும். சரிங்களா, ஏன்னா இது இந்த கேட்டகரி லாக் பேஸ் பி இந்த கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியா இருந்தா என்ன பண்ணணும்? t of n is equal to big O of d power n log n. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? d வேல்யூ வந்து என்னது 1. ஸோ அதனால தான் என்ன வருது? ஆன்சர் n log n அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா, ஸோ ஆன்சர் இஸ் d. ஆப்ஷன் d இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் தேரத்தை எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சிம்பிளிஃபைட் மாஸ்டர்ஸ் தேரத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா லாக் பேஸ் பி ஏ கண்டுபிடிங்க, டிஏவும் கண்டுபிடிங்க. இந்த ரெண்டுல எது பெருசா இருக்கோ இது பெருசா இருந்தா ஆன்சர்ல என்ன பண்ணுங்க பிக் ஓல எது பெருசா இருக்கோ அதை என்னுடைய பவர்ல எழுதுங்க. சரிங்களா, எது பெருசா இருக்கோ அதை என்னுடைய பவர்ல எழுதுங்க. ஸோ இது பெருசா இருந்தது அப்படின்னா லாக் பேஸ் பி ஏவை பவர்ல எழுதுங்க. இதான் ஆன்சர். சப்போஸ் டி பெருசா இருக்கு சார் அப்போ என்ன பண்றது சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெருசா இருக்குது டி தானே, டிஏ பவர்ல எழுதுங்க. சிம்பிளா முடிஞ்சது. சப்போஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே, அப்போ என்ன பண்ணுங்க இதை எழுதினாலும் ஒண்ணுதான் இதை எழுதினாலும் ஒண்ணுதான். அதனால என்ன பண்ணுங்க n பவர் d பக்கத்துல ஒரு log n மட்டும் அடிஷனலா ஆட் பண்ணிக்கிடுங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எது பெருசா இருக்கோ அதை பவர்ல எழுதுங்க. இது பெருசா இருந்தா இதை பவர்ல எழுதுங்க, d பெருசா இருந்தா d பவர்ல எழுதுங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தது வேல்யூ அப்படின்னா
ரெண்டுல n பவர் டி log n பக்கத்துல ஒரு log n எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அவ்வளவுதான். அல்லது log base b a log n ன்னு எழுதணும். ஏன்னா இந்த வேல்யூவும் டி வேல்யூவும் சேம் தான், அதனால எதை எழுதினாலும் ஒன்று தான். ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா பக்கத்துல ஒரு log n ஆட் பண்ணணும். ஈக்குவலா இல்ல இது பெருசா இருக்குன்னா அதை மட்டும் எழுதணும். டி பெருசா இருந்தது அப்படின்னா டியை மட்டும் எழுதணும், வேற எதுவும் log n எழுதக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா ஒரு log n அடிஷனலா வரும். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த சிம்பிளிஃபைடு மாஸ்டர்ஸ் தேரத்தை.